வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதாவது 20ஆம் நூற்றாண்டுல இந்து பாரம்பரிய முறைப்படி ஒரு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சுவாமி சிவானந்தர் எழுதின ஒரு ஆன்மீக வழிகாட்டிய பத்தி தான் நம்ம அலச போறோம். சரி, இது எங்கிருந்து வந்ததுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இல்லையா? இந்த வழிகாட்டியை வெளியிட்டவர் சுவாமி சிவானந்தர். இவர் தெய்வீக வாழ்க்கை சங்கம்ங்கிற அமைப்பை நிறுவனவர். 20ஆம் நூற்றாண்டுல நிறைய சமூக மாற்றங்கள் வந்துட்டு இருந்தப்போ இந்திய இல்லறவாசிகள் ஆன்மீக பாதையில உறுதியா இருக்கணும்னு அவங்களுக்காக இதை ஒரு வழிகாட்டியா உருவாக்கினார். இந்த வழிகாட்டியோட அடிநாதமே என்ன தெரியுமா? இந்த மேற்கோள்ல அது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. இது திருமணத்தை ஒரு சமூக ஒப்பந்தமா மட்டும் பார்க்கலைங்க. அதுக்கும் மேல அது ஒரு ஆன்மீக பயணம். 2 ஆன்மாக்கள் ஒன்னா சேர்ந்து உயர்றதுக்கான ஒரு கூட்டு முயற்சிங்குது. சரி, இந்த மூல நூல்ல இருந்து ஒரு 5 முக்கியமான விஷயங்களை நாம ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல திருமணம் ஏன் ஒரு புனிதமான கூட்டுன்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். அப்புறம் நம்ம வீட்டையே எப்படி ஒரு கோயிலா மாத்துறது, கணவன் மனைவிக்கு என்னென்ன கடமைகள் இருக்கு, தினசரி வாழ்க்கையில ஆன்மீகத்தை எப்படி கொண்டு வர்றது, கடைசியா இந்த பாதை எப்படி நம்மள தெய்வீகத்தை நோக்கி கூட்டிட்டு போகுதுன்னு விரிவாக பேசலாம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். இந்து பாரம்பரியத்துல வாழ்க்கைய 4 நிலைகளா, அதாவது ஆசிரமங்களா பிரிச்சிருக்காங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், அப்புறம் சந்நியாசம். இதுல இந்த 2வது நிலையான இல்லற வாழ்க்கை தான் சமூகத்தோட அடித்தளமாவும் ரொம்ப முக்கியமானதாவும் பார்க்கப்படுது. இந்த நிலையத்தான் கிருஹஸ்தாசிரமம்னு சொல்றாங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிற டெஃபினிஷனை பாருங்க. இது இல்லற வாழ்க்கையை குறிக்குது. இது வெறுமனே குடும்பம் நடத்துறது மட்டும் இல்ல, நல்லொழுக்கத்தையும் தர்மத்தையும் கத்துக்கிட்டு பயிற்சி பண்றதுக்கான ஒரு புனிதமான களம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த உறவோட முக்கியமான நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க? அது வெறும் அன்பு பரிமாற்றம் மட்டுமல்ல. இந்த நூலின்படி ஆன்மீக வளர்ச்சின்னு சொல்ற ஒரு பெரிய சாகச பயணத்துல கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கொருத்தர் உதவியாளர்களா இருக்கணும். இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஆன்மீகத்துல முன்னேறணும்ன்றதுதான் இலக்கு. அடுத்து நம்ம வீட்டுக்கு வருவோம். நாம வாழ்ற இடம் வெறும் செங்கல்லும் சிமெண்ட்டும் சேர்ந்த ஒரு கட்டிடம் கிடையாது. நம்ம வீட்டையே ஒரு புனிதமான கோயிலா எப்படி மாத்துறதுன்னு இந்த நூல் சொல்லுது. வாங்க அதை பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்லைட்ல வர்ற மேற்கோள் ரொம்பவே ஆழமான ஒண்ணு. நம்ம வீடுங்கிறது கடவுளே வசிக்கிற இடம்னு நம்ம உணரணுமா? வாழ்க்கையில எல்லாத்துக்கும் மேல கடவுளை முக்கியமான ஒருத்தரா மாத்தணும்னு இது சொல்லுது. அதாவது கடவுள் தான் அந்த வீட்டின் தலைவருங்கிற உணர்வு வரணும். அப்போ ஒரு வீட்டை எப்படி புனிதமான இடமா மாத்துறது? அதுக்கு இந்த நூல் சில வழிகளை சொல்லுது. குடும்பமா சேர்ந்து வழிபடுங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தர்மப்படி நேர்மையா வாழுங்க, ஒருத்தருக்கொருத்தர் மதிப்பு கொடுத்து நல்லிணக்கமா இருங்க, ஆசைகளை கட்டுப்படுத்தி நிதானமா நடந்துக்கோங்க. இதையெல்லாம் செஞ்சா அந்த வீட்ல ஒரு தெய்வீகமான சூழல் தானா உருவாகும். இப்ப நாம 3வது பகுதிக்கு வந்திருக்கோம். இங்க நாம பார்க்க போற விஷயங்கள் இந்த மூல நூல்ல நேரடியா சொல்லப்பட்ட கருத்துக்களுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த நூல் ஸ்திரீ தர்மம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துது. அப்படின்னா என்ன? ஒரு குடும்பத்திலையும் திருமண உறவுலையும் ஒரு பெண்ணுக்குன்னு ஒதுக்கப்பட்ட கடமைகளையும் அவங்க கிட்ட இருக்க வேண்டிய நல்ல குணங்களையும் இது குறிக்குது. இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா பழங்கான சட்டம் இயற்றியவரான மனுவோட நூல்ல இருந்து மேற்கோள் காட்டி ஒரு பெண்ணுக்கான கடமைகள் பட்டியலிடப்பட்டிருக்கு. வீட்டு வேலைகளை சந்தோஷமா செய்யணும், வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், செலவுல சிக்கனமா இருக்கணும், கணவரோட அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யணும்னு பல விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. இங்க இன்னொரு முக்கியமான மேற்கோள் வருது பாருங்க. அடக்கம்ங்கிற குணத்துக்கு அந்த காலத்துல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு இது காட்டுது. சரி, இப்போ இந்த ஸ்லைட்ல தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இதுல மனைவிக்கு மட்டும் கடமைகள் சொல்லப்படல, 2 பேருக்குமே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் மனைவியோட கடமைகளான பணிவு, சமையல் அறிவு, சேவை மனப்பான்மைன்னு பட்டியலிடப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் கணவனோட கடமைகளும் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. மனைவிக்கு மத வழியில பயிற்சி கொடுக்கணும், அவளோட ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவணும், முக்கியமா மனைவியை ஒரு தேவி, அதாவது தெய்வம் போல நடத்தணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த பகுதிக்கு போலாம். சரி, இதெல்லாம் தத்துவ ரீதியா இருக்கு. ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில ஆன்மீகத்தை எப்படி கொண்டு வர்றது, அதுக்கான நடைமுறை வழிகள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு தான் இந்த நூல் உலகத்துல வாழ்ந்துகிட்டே கடவுள் உணர்வை அடையறதுக்கு ஒரு எளிய சாதனா முறையை சொல்லிக் கொடுக்குது. அதாவது நம்ம அன்றாட வேலைகளுக்கு நடுவுலயே செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ஆன்மீக பயிற்சி இது. அந்த சிம்பிளான மெடிடேஷன் டெக்னிக் என்னன்னு பார்க்கலாமா? மொதப்படி ஒவ்வொரு 2-3 மணி நேரத்துக்கும் 1 நிமிஷம் கண்ணை மூடுங்க. 2வது கடவுளையோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச தெய்வீக குணங்களையோ நினைச்சு பாருங்க. 3வது ஹரியோம் இல்ல ஸ்ரீராம் மாதிரி ஒரு மந்திரத்தை மனசுக்குள்ள சொல்லுங்க. 4வது உங்க உடம்பே கடவுள் இருக்கிற ஒரு நடமாடும் கோயில்னு உணருங்க.
கடைசியா நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையையும் கடவுளுக்கு செய்யற அர்ப்பணிப்பா நினைச்சு செய்யுங்க. இந்த முழு ஐடியாவையும் ஒரே வரியில சொல்லணும்னா அது இந்த மேற்கோள் தான். நாம செய்யற வேலையே கடவுளுக்கான வழிபாடு, அதுவே ஒரு தியானம்ங்கிறது இதை ரொம்ப அழகா சொல்லுது. சரி, நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இந்த ஆன்மீக வழியில போறதோட கடைசி இலக்கு என்ன, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த நூலை பொறுத்த வரைக்கும் தெய்வீக வாழ்க்கை அப்படின்னா என்ன, இந்த கேள்விக்கான பதில அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் வாங்க. சுவாமி சிவானந்தரோட டெஃபினிஷன் படி தெய்வீக வாழ்க்கையோட சாராம்சம் இதுதாங்க. கருணையா இருக்கிறது, தாராள மனசோட இருக்கிறது, பணிவு, சகிப்புத்தன்மை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சேவை செய்யறது, ஜபம் தியானம் பண்றது, அப்புறம் கடவுள்கிட்ட முழுசா சரணடைகிறது. இதுதான் தெய்வீக வாழ்க்கை. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, இந்த நூல்ல சொல்லப்பட்ட மாதிரி ஒரு இலட்சிய திருமண வாழ்க்கைய வாழ்ந்தா அந்த இல்லறமே நம்மள ஆன்மீகத்தோட உச்சத்துக்கு, அதாவது தெய்வீக உணர்தலுக்கு கூட்டிட்டு போறதுக்கான ஒரு நுழைவாயிலா மாறுதுங்கிறதான் கருத்து. சரி, இந்த ஆய்வின் இறுதியில நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது. இந்த மாதிரி பழங்கால ஆன்மீக பார்வைகள் இன்னைக்கு இருக்கிற நம்ம உறவுகளை புரிஞ்சிக்க எப்படி உதவுது? இது வெறும் ஒரு பழைய கதை தானா, இல்ல இதுல இருந்து இன்னைக்கும் நாம கத்துக்க ஏதாவது இருக்கா? யோசிச்சு பாருங்க. நன்றி.